ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. செம எனர்ஜி இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த சூழ்நிலை விட்டு விலகி போயிட்டீங்க. 8 ஆஃப் கப்ஸ். ஏன்னா நீங்கள் காத்திருந்தீங்க. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் காத்திருந்துருக்கலாம். ஆனால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு கிளம்பிட்டீங்க. 8 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு அங்கே ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, இல்லைனா வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பாண்ட் எதுவுமே அங்கே இல்லை. எமோஷ்னலாக வந்து அவைலபிளாக இல்லை. நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி காத்து கிடக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தாட், ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அந்த காத்திருக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து உடச்சி உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கு. நீங்கள் அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணது உங்களோட கரியரில். உங்களை நீங்கள் ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவான முடிவெடுத்திருக்கீங்க. இந்த பாதை நீங்கள் நடந்து போன பாதை இப்போ உங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க அந்த மாதிரி. ஏன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார் எனர்ஜி 2 தடவை இருக்குது. இது வந்து கோ இன்சிடென்ஸ். இட்ஸ் நத்திங் இஸ் கோ இன்சிடென்ஸ். இட்ஸ் அ டிவைன் பிளான். 2 தடவை வந்து ஸ்டார் எனர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை விட்டு விலகி போனது உங்களுக்கு வந்து நல்லதான். என்னோடய த்ரோட் சக்கரா பிளாக் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் வந்து விலகி போனது நல்லதான். இப்போ நீங்கள் விலகி போனது உங்களோட சாதனை அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா நீங்கள் செய்ய நினச்ச விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இந்த பாஸ்டில் இந்த பர்சன் வந்து ரொம்ப ட்ராமா போட்டிருக்கலாம். இல்லைனா வந்து வர மாதிரி நான் ஆக்ஷன் எடுத்து தான் இருக்கேன், இல்லைனா நான் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. பார்த்திங்களா, ரொம்ப வேகமாக வந்து ஆமை மாதிரி இல்லைனா நத்தை மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தவங்க இப்போ சைக்கிளில் ஏறி உங்களை பிடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்களை வந்து விட்டு தரத்துக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் நீங்கள் இந்த விட இப்போ மேபி வேல்யூபிள் ஆகிட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சன் வந்து உங்களை இழக்க தயாராக இல்லை. அதை தான் அவங்க வந்து சொல்ல விரும்புகிறாங்க. சொல்ல விரும்புகிறாங்க, இல்லைனா நினைக்கிறாங்க. அதுதான் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து விட்டுத்தர மாதிரி இல்லை. உங்களோட டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் சரி, பேசினா பேசிட்டோம், பேசலைன்னா போகட்டும், யாருக்கும் இப்போ வந்து யாரையும் துரத்துகிற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளம்பி போயாச்சு. த விச், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கதை சாத்தியாச்சு. நோ டிஸ்ட்ராக்ஷன், கம்ப்ளீட் ஃபோக்கஸ், டிவைன் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. அதனால் இப்போ இங்கே உள்ளே வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் வேகமாக உங்களை துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, விட்டால் டீ ஆறி போயிடும் அப்படின்னு. ஸோ அவங்க ஏதோ காஃபி போட்டுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் ப்ரூவிங். இதுதான் அவங்க இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. இதான் பிரபஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எதையும் இழந்துடல, எங்கேயும் வந்து போயிடல. நீங்கள் எடுத்த முடிவு தவறும் கிடையாது. ரொம்ப சரியான முடிவு தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக பிரபஞ்சம் வந்து அதை உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்த அந்த போல்டான முடிவு தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டை கொண்டு வருது. ஹெரஃபென்ட். இந்த காதல் வந்து கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு காரணமே நீங்கள் எடுத்த அந்த போல்டு மூமெண்ட் தான். மொமெண்டம், மூமெண்ட், டெசிஷன் எது வேணால் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னா, கல்யாணத்தில். ஸ்டேட்டஸ் ஹைப். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங். உங்களுக்கு எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் தெரியும். மேபி நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்திருக்கலாம். கிங் ஆஃப் சோர்ட்ஸ் ரொம்ப உண்மையை பேச வர போகிறாங்க. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்ககிட்ட எல்லாத்தையும் பேச போகிறாங்க. சரி, இதனால தான் டிலே ஆச்சு. இதுக்கு மேலே நான் வந்து டிலே பண்ண விரும்பலை. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்சனை பற்றின உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இட்ஸ் லைக் பேரண்ட், ஃபேமிலி பெட்ரேயல், பேரண்ட்ஸ் பெட்ரேயல். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து மேபி அவங்க வந்து அவங்க ஃபேமிலி பற்றி வேறு மாதிரி ஒரு அசம்ஷனில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்க செய்ய போக ஒரு உண்மையை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க மனசு உடைஞ்சு போல், ஓகே ரொம்ப நல்லது இந்த உண்மை தெரிஞ்சது அப்படி தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த உண்மை ஆல்ரெடி தெரியும். நீங்கள் சொன்னீங்க மேபி இனிஷியலாக இந்த பர்சன் நம்பலை அவங்க ஃபேமிலியை பற்றி. இல்லைனா நீங்கள் யாரை பற்றி உண்மையை சொன்னீங்களோ அவங்க நம்பலை. ஆனால் இப்போது அந்த உண்மை வந்து அவங்களே உணர்றாங்க. நீங்கள் உண்மையை சொன்னீங்க, அவங்க நம்பலை, நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. சரி, நம்பினா நம்பலைனா போ, உன் தலையெழுத்து அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க.
இப்போது அந்த பர்சன் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் சொன்னது உண்மைதான், அவங்களோட உண்மை ஸ்வரூபம் வெளியில் தெரியுது. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க முடிக்கிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் எண்டிங். 9 ஆஃப் காயின்ஸ், தே வாண்ட் டு பில்ட். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு அங்கே எந்த வருத்தமும் இல்லைன்னா நீங்கள் ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணீங்க, ஒர்க் அவுட் ஆகல, தட்ஸ் ஓகே. உன்னை துரத்துறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு கிளம்பிட்டீங்க. இட்ஸ் லைக் பார்க்கலாம் அப்படின்ட்டீங்க கூலாக. நீங்கள் எங்கள் குயின் ஆஃப் வான்ஸ். இப்போ அவங்க வாழ்க்கையில் எரிமலை. நீங்கள் சொன்னதெல்லாம் ஒன்று ஒன்று நடந்துகிட்ருக்கு. திரும்பி பார்க்குறாங்க, நீங்கள் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையில் இருக்கீங்க. நீங்கள் உடஞ்சி போகலை. இந்த காதல் தான், இல்லைனா நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ட்ராமா இல்லை. ஓகே, உனக்கு செட் ஆகலையா, தட்ஸ் ஓகே, கூல் அப்படின்னு கிளம்பி போயாச்சு. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களோட உலகத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அது இன்னும் இந்த பர்சன் வந்து ட்ரிகர் பண்ணுது. எதை இழந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க இப்போ தெளிவாக பார்க்குறாங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட். ஒரு சிலருக்கு வந்து இது காமிக் எக்ஸ் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறது, ட்ராமா பண்ணுறது, யாரோ ஒருத்தவங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஃபேமிலி தான் கண்டிப்பாக. இது வேறு யாருமே கிடையாது. ஃபேமிலி இல்லைனா வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இட்ஸ் லைக் மேரேஜ். அதில் வந்து எக்ஸ் வந்து இல்லைனா எக்ஸ் அவங்க யாரோட இப்போ இருக்காங்களோ இல்லைனா யாரையாவது டிவோர்ஸ் பண்ண நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்சனுக்கு கண்ட்ரோல் இல்லை. ஒரு சிலருக்கு இந்த பர்சன் ஒரு கோழை. மேபி அதனால தான் நீங்கள் வாக்கவே பண்ணியிருக்கலாம். இப்போது அவங்க வந்து கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. இனிமேல் கோழையாக இருந்தால் இந்த காதல் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போது வந்து அவங்க பவர் எப்படி திரும்ப கையில் எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதில் கர்மா. இந்த பர்சன் வந்து உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கான கர்மா தான் இது. நீங்கள் வேறு எதுவும் அப்படி ரொம்ப உயர்வாலாம் நினச்சிக்க வேண்டாம். உங்களை வந்து ரொம்ப வேறு மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், அவங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களை தவறாக நடத்தியிருக்காங்க. இட்ஸ் லைக் ஜென்டில்மேன். கண்டிப்பாக இந்த பர்சன் ஃபினான்ஷியலாக ஒரு அடி வாங்கியிருக்காங்க. 5 ஆஃப் பென்டிகல்ஸ். அதனால தான் ஜென்டில்மேன் இது வருது. 2 ஜென்டில்மேன் இருக்கும். இதில் வந்து ஒன்று ரிச், ஒன்று பூவா. ஸோ இது வந்து நியாயத்துக்காக போராடுற ஒரு சாதாரண உழைப்பாளி. அவங்க அந்த கேரக்டர் தான் இது. இந்த பர்சன் வந்து எதையுமே நீ ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், நீ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எதை போய் இழக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்டில் தான் இருக்காங்க. நிச்சயமாக இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ப்ரெசென்ட்டாக. ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். மேபி இந்த பர்சன் வந்து பாஸ்டில் அவங்கள வேண்டாம்னு விட்டு போயிருக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இப்போது உங்களை அப்படியே தங்கத்தட்டில் வைரத்தட்டில் எதில் விட்டிங்கனாலும் வந்து வச்சு தாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துட்டுருக்கு ஒன்றுன்னா. அதனால் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியுது. ஓ மை காடு, நான் வந்து ஒரு ஹை ப்ரீஷியஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஒன்றும் சும்மாலாம் இல்லை, யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் வந்து அவங்களுக்கு கனவு மாதிரி ஆகிட்டீங்க. இட்ஸ் லைக் விஷ் அப் ஆன் அ ஸ்டார் அப்படின்வாங்க. அந்த மேலே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்கீங்க. அது அண்ணாந்துனா நல்லா கழுத்தை மேலே தூக்கி எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி தான். ஸோ இவங்க வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டு கேட்குறாங்க. ட்ரில் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டஃப் சுச்சுவேஷனை முடிக்கிறதுக்கு அவங்க ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டு கேட்குறாங்க. ஸ்பெஷல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. அவங்களால இந்த சூழ்நிலை கடந்து வர முடியுமா அப்படின்னா, ஓ மை காஷ், நம்பர் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 333 333 5 இந்த டேட்ஸ்லாம் வந்து 3 முடிஞ்சு போச்சு. Jan 3, மேபி February 3, இல்லைனா மார்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 7 ஆஃப் கப்ஸ் ஆப்ஷன்ஸ். இந்த பர்சன் பாஸ்டில் அவங்கள வந்து கண்டிப்பாக ஜகிள் பண்ணியிருக்காங்க. வேறு தேர்ட் பார்ட்டியோட ஜகிள் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி சுச்சுவேஷனோட ஜகிள் பண்ணியிருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சாப்பாட்டில், இல்லைனா இந்த பர்சனுக்கு சாப்பாட்டில் ஸ்பெல் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. இங்கே ஃபேமிலி தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் வந்து வெளியே இருந்து அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த பர்சனுக்கு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, ஃபேமிலி நம்பாதீங்க, கஃபன். இந்த பர்சனுக்கு சாப்பாட்டில் அவங்க ஏதோ கலந்ததுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையவே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தான். ஆனால் அது பிரபஞ்சம் வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். அவங்களால அவங்க நினச்சதை பண்ண முடியல. யார் பண்ண நினச்சாங்களோ பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு தான் இந்த முடிவுன்னு சொல்கிறாங்க.
யார் ஃபேமிலியில் யார் வந்து இந்த பர்சனை தடுக்க நினச்சாங்களோ, யார் வந்து இந்த உங்கள் கனெக்ஷனுக்கு ஒரு துரோகம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ, அவங்களோட வாழ்க்கை தான் முடிவுக்கு வருது. மெசேஜ் ஆஃப் கன்சர்ன் மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கலாம், நீங்கள் வார்னிங் கொடுத்துருக்கலாம், இந்த பர்சன் கேட்கல, இப்போ அதுக்கான பலனை அனுபவிக்கிறாங்க. மேபி இந்த பர்சனோட ஆக்குபேஷன் ஜாபில் இந்த பர்சன் ஒரு பெரிய ரிஸ்க் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க ஜாப் லூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குங்களா, ஜாபில் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. இந்த பர்சன் அப்போ ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போது அதுக்கான தண்டனையாக இல்லைனா அதுக்கான ரியலைசேஷன் போயிட்டுருக்கு, பாடம். ஸோ இங்கே வந்து நீங்கள் மேலே மேலே அவங்களோட கண்களில் வந்து உயர்ந்துட்டு தான் போகிறீங்க. அவங்கள வந்து இப்போ உங்களோட பெடஸ்டல் லைக் அது உங்களை வந்து ரொம்ப உயரமான ஒரு இடத்துல வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறனால உங்களோட அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பட் நீங்கள் வாக்காவே பண்ணவங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்க, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. கூடிய சீக்கிரம் நீங்கள் யாரை விட்டு விலகி போனீங்கன்னோ உங்ககிட்ட இந்த கம்யூனிகேஷன் உங்களை தேடி என்ன சொல்கிறது, உங்களை துரத்திக்கிட்டு வரும். தேடி கூட வரப்போகிறதில்ல, ரொம்ப துரத்திக்கிட்டு ரொம்ப வேகமாக வரப்போகுது. ஜெய் சாராம், காட் பிளஸ் யூ.